இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீடியோஸோட கம்யூனிகேஷன் தான். ஸோ ஒரு ஃப்ளோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் ரொம்ப ப்ரீஃபாக சொல்கிறேன்னாலுமே ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இப்போல்லாம் புரியல அப்படின்னா ஒன்ஸ் அகேன் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஓகேவா? தென் லாஜிக்கல் ரீசனிங்கில் ஃபேலசியில் இலிசிட் மேஜர், இலிசிட் மைனர், அன்டிஸ்ட்ரிபியூட்டட் மிடில் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ப்ரொபோசிஷன் தெரியும்ல, ஏஇஐஓ நமக்கு தெரியும். இது டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏ வந்து சப்ஜெக்டை மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், இ வந்து சப்ஜெக்டையும் ப்ரெடிகேட்டையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், ஐ வந்து எதையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாது, ஓங்கிறது ப்ரெடிகேட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இப்போ ஆல் கேர்ள்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்னா எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் ஏ கேர்ள்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டு, பியூட்டிஃபுல்ங்கிறது ப்ரெடிகேட். இப்போ எல்லா கேர்ள்ஸுமே பியூட்டிஃபுல் அப்படின்னு வந்துருக்கு இல்லையா, சப்ஜெக்ட் தான் அங்கே மேஜராக வந்திருக்கு, அதான் சப்ஜெக்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகுறது. செகண்ட் ஒன் பாருங்கள், நோ கேர்ள்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். இல்லை, இது ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லை, சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அப்போ ரெண்டையுமே அங்கே சொல்கிறோம், கேர்ள்ஸும் சொல்கிறோம், பியூட்டிஃபுல்லும் சொல்கிறோம். அதான் சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் சொல்லுது. தென் சம் கேர்ள்ஸ் ஆர் பியூட்டிஃபுல், அது வந்து காமனாக ஒரு விஷயத்த நடுவில் இருக்குது. இப்போ இதுவும் ரெண்டுமே இல்லை, ரெண்டும் கலந்து ஏதோ ஒன்று. ஓகேவா? அப்படி இருக்குது, அதனால தான் ரெண்டையுமே அது பண்ணலை, நில். தென் சம் கேர்ள்ஸ் ஆர் நாட் பியூட்டிஃபுல். நாட் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறப்போ பியூட்டிஃபுல்லாக தவிர்த்து கேர்ள்ஸ் வருது. அப்போ பியூட்டிஃபுல்லாக மாற்றி வச்சுருக்கு. அப்போ பியூட்டிஃபுல்லுங்கிறது ப்ரெடிகேட் தானே, அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? தென் கேட்டகரி சிலர் நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். 3 ப்ரொபோசிஷன்ஸ் இருக்கும், மேஜர், மைனர் அண்ட் மிடில் டேர்ம் இருக்கும். ப்ரிமிஸ் 1, ப்ரிமிஸ் 2, ப்ரிமிஸ் கன்க்ளூஷன், இப்படி மூணுமே இருந்து அதுக்கு பேர் வந்து இது கேட்டகரி சிலர் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு இடத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நம்ம பார்த்ததில் ஒரு கொஷின் பாருங்கள். விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? ஏ ப்ரொபோஷன் டிஸ்ட்ரிபியூட் ப்ரெடிகேட் டேம். ஏ வந்து ப்ரெடிகேட்டட் இது பண்ணாது, சப்ஜெக்ட் தான், ஸோ தப்பு, ஏ வராது. தென் இ ப்ரொபோஷன் டிஸ்ட்ரிபியூட் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் வரும். தென் ஐ வந்து டிஸ்ட்ரிபியூட் சப்ஜெக்ட், ஐ வந்து சப்ஜெக்ட் வராது. தென் ஓ ப்ரொபோஷன் ப்ரெடிகேட், ஓ வந்து ஏஇஐஓ, ஓ வந்து ப்ரெடிகேட் வரும். தென் ஏ ப்ரொபோஷன் சப்ஜெக்ட், ஏ வந்து சப்ஜெக்ட் வரும். அப்போ ஆப்ஷன் பிடிஇ இல்லை டிஇன்னு இருக்குது. ஆப்ஷன் டி ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் ஃபேலசி அப்படின்னா மிஸ்டேக் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஃபார்மல் ஃபேலசி அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு தப்பு வருது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா ஃபார்மல் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு ஒன்று அன்டிஸ்ட்ரிபியூட்டட் மிடில், இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். மிடில் டேர்ம் எங்கேயாவது ஒரு ப்ரிமிஸில் வந்து நான் இருக்கணும், டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கணும். இப்போது all radicals are people with long hair. It is a person with long hair. Therefore, it is a radical. இப்போ ஆல் ரேடிக்கல், ஆல் அப்படின்னா என்னது? ஏ. மூட் கண்டுபிடிக்கிறது ஏ. ஈத் அப்படின்னா அது ஒரு சிங்குலர் பாசிட்டிவ் வேர்டு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம என்ன நினைக்கணும், ஏ டைப்புன்னு எடுக்கணும். அப்போது ஏ. தென் தேர்டு கன்க்ளூஷனுமே வந்து ஏ. அப்போ ஏ அப்படிங்கிறது வந்து மூடு நமக்கு கிடச்சிரும். தென் வந்து இதோட மேஜர் டேம், மைனர் டேம், மிடில் டேம் கண்டுபிடிங்க. கன்க்ளூஷன்லேருந்து மேஜர் டேம் வந்து ரேடிக்கல். ஓகேவா? தென் மைனர் டேம் என்ன அப்படின்னா இது. ஓகேவா? இதில் நீங்கள் எழுதிக்கோங்க. தென் மிடில் டேம் அப்படிங்கிறது வந்து லாங் ஹேர். ஓகேவா? இப்போது நமக்கு ஆல் அப்படிங்கிறது வந்து என்னது, சப்ஜெக்டை வந்து ஏ வந்து எனது சப்ஜெக்டை தான் தானே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போது ஏதாவது ஒரு இடத்துல மிடில் டேர்மில் என்ன வந்திருக்கணும், லாங் ஹேர் வந்திருக்கணும். ஓகேவா? லாங் ஹேர் தானே மிடில் டேர்ம், அந்த மிடில் டேர்ம் வந்து ஏக்கு சப்ஜெக்டில் வந்திருக்கணும், வரலை. தென் செகண்ட் ப்ரிமிஸ் பாருங்கள், அதுவுமே ஆல் தான். ஸோ ஏ தான், அதுலேயுமே சப்ஜெக்டில் என்ன ஆகலை, லாங் ஹேர் வரலை. ஸோ இதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய தப்பு. அதனால தான் இது என்னன்னு சொல்கிறோம், எந்த இடத்துலையுமே வந்து மிடில் டேர்ம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகாததுனால தான் இது என்னென்னு சொல்கிறோம், ஃபேலசி ஆஃப் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் மிடில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? புரிஞ்சுதா? தென் இலிசிட் மேஜர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு டேம், அதாவது அந்த மேஜர் டேம் அப்படிங்கிறது வந்து கன்க்ளூஷனில் இருக்கும் இல்லையா, அது ஏதாவது ஒரு ப்ரிமிஸில் வந்து இது ஃபாலோ ஆகிருக்கணும். இப்போது கொஷின் பாருங்கள். ஆல் ஹிந்துஸ் ஆர் வெஜிடேரியன். ஆல் ஏ. நோ ஜெகோவா விட்னஸ் இஸ் எ ஹிந்து. நோனா ஏ. நோ ஜெகோவா விட்னஸ் வெஜிடேரியன், அதுவும் ஏஇ தான் எனது மூடு. ஓகேவா? இப்போ இதில் வெஜிடேரியன் அப்படிங்கிறது வந்து மேஜர் டேம், ஜெகோவா அப்படிங்கிறது வந்து மைனர் டேம், மிடில் டேம் அப்படிங்கிறது வந்து ஹிந்து. ஓகேவா? இதில் மேஜர் டேம் எடுத்துக்கோங்க. மேஜர் டேம் அப்படிங்கிறது வெஜிடேரியன், அது எங்கே ஃபாலோ இருக்குது, ஃபஸ்ட்டு இதில் ப்ரிமிஸ் 1ல் வெஜிடேரியன், அதில் வந்து ஏ அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட் தானே எடுத்துகிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். பட் இங்கே ஹிந்துனாலேயே இருக்குது. ஸோ வெஜிடேரியன் வந்து இது எக்ஸ்சேஞ்சாக இருந்துருந்துச்சு அப்படின்னா இது வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ இங்கே சப்ஜெக்டை வந்து எடுத்துகிட்டு போகலை, அதனால இது என்னது, ஃபேலசி ஆஃப் இலிசிட் மேஜர். புரிஞ்சுதா? தென் இலிசிட் மைனர்.
இலிசிட் மைனர் அப்படின்னா மைனர் டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஏதாவது ஒரு இடத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் மைனர் டேர்மில், மைனர் ப்ரிமிசஸில். ஓகேவா? ஆல் டைகர்ஸ் ஆர் மேமல் ஏ, ஆல் மேமல்ஸ் ஆர் அனிமல் ஏ, ஆல் அனிமல்ஸ் ஆர் டைகர் ஏ. ஓகேவா? இப்போது டைகர் அப்படிங்கிறது மேஜர் டேம், அனிமல் அப்படிங்கிறது மைனர் டேம், மேமல்ஸ் அப்படிங்கிறது வந்து மிடில் டேம். ஓகேவா? மைனர் டேம் எடுத்துக்கோங்க, அனிமல்ஸ் தானே. அப்போ அனிமல்ஸ் எங்கே இருக்குது? செகண்ட் டேம். ஆல் மேமல்ஸ் ஆர் அனிமல்ஸ்லேயே இருக்குது. ஆல் அப்படின்னா வந்து சப்ஜெக்டை வந்து எடுத்துகிட்டு போகணும், சப்ஜெக்டில் வந்து அனிமல்ஸ் இருக்கணும், பட் இல்லை. அப்படிங்கிறதுனால இது வந்து இலிசிட் மைனர். புரிஞ்சுதா? இப்போ கொஷின்ஸுக்கு வரலாம். ஆல் டெக்ஸ்ட் புக்ஸ் ஆர் புக்ஸ் இன்டெண்டட் ஆஃப் ஃபார் கேர்ஃபுல் ஸ்டடி. சம் ஆல் ஏ, தென் சம் ரெஃபரன்ஸ் புக்ஸ் ஆர் புக்ஸ் இன்டெண்டட் ஃபார் கேர்ஃபுல் ஸ்டடி. சம் ஏஇஐ ஐ, சம் ரெஃபரன்ஸ் புக்ஸ் ஆர் டெக்ஸ்ட் புக் ஐ. ஓகேவா? மோட் அப்படிங்கிறது வந்து ஏஐஐ. இதில் மேஜர் டேம் அப்படிங்கிறது வந்து டெக்ஸ்ட் புக்கு, மைனர் டேம்ங்கிறது ரெஃபரன்ஸ் புக்கு, மிடில் டேம் அப்படிங்கிறது கேர்ஃபுல் ஸ்டடி. ஓகேவா? இதை எடுத்து பார்த்தோம்னா then some birds are not beautiful creatures, all dogs are beautiful creatures, therefore no dogs are birds. Some அப்படிங்கிறது some not அப்படிங்கிறது ஏஇஐஓ, ஆல் ஏ, நோ இ. அப்போ ஓஏஇ தான் மூடு. இதில் மேஜர் டைம் அப்படிங்கிறது வந்து பேர்ட்ஸ் ஃபஸ்ட்டு மிடில் எடுத்துப்பாங்க. மிடில் டைம் கேர்ஃபுல் ஸ்டடி இல்லையா? ஸ்பீச்சஸ். கேர்ஃபுல் ஸ்டடி வந்து இதில் ஃபாலோ மிடில் எடுத்து பாருங்கள். இடத்துல ஆல்னா சப்ஜெக்ட்டுக்கு தான் டிஸ்ட்ரிபியூட் கேர்ஃபுல் ஸ்டடி இல்லை. ஸோ இது வந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டட் மிடில் ஓகே வரும். தென் இது மேஜருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மேஜர் டைம் டெக்ஸ்ட் புக் இல்லையா? ப்ரெடிகேட்டில் வரக்கு வந்து ப்ரெடிகேட்டில் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் மிடில் கிடையாது. அதில் மேஜர் டைம் சப்ஜெக்ட் டெக்ஸ்ட் புக் வந்து இருக்குது. மேஜர் டைம் எடுத்து இலிசிட் மேஜர் வராது. ஸோ இதோட ஆன்சர் வந்து பேலன்ஸியாக அன்டிஸ்ட்ரிபியூட்டட் இருக்குது. சம் பேர்ட்ஸ் அப்படின்னா சப்ஜெக்டில் வர சம் ப்ரெடிகேட்டில் தான் வரணும். பட் எங்கே இருக்குது? சப்ஜெக்டில் இருக்குது. பட் எங்கே வந்திருக்கணும்? ப்ரெடிகேட்டில் வந்திருக்கணும். ஸோ இது வந்து இலிசிட் மேஜர். ஓகேவா? ஃபெலசி ஆஃப் இலிசிட் மேஜர். இப்படி தான் இதை கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு கொஞ்சம் டேஸ் தான் இருக்குது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு ஒன்ஸ் அகெயின் ஆல் தி பெஸ்ட். எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க, பத்திரமா ப்ரேயர் பண்ணிவிட்டு நல்லா கான்ஃபிடெண்ட்டாக எழுதுங்க. 2026 உங்களுக்கு நல்லதே கொடுக்கும், நல்லதே நடக்கும். தேங்க்யூ.